ஜெயஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நம்ம வந்து வாழ்க்கை வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு 3 விஷயங்கள் நம்ம வந்து ஈகிள் கிட்டேருந்து கற்றுக்கணும். இந்த ஈகிள் பாயிண்ட் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈகிள் வந்து என்ன பண்ணுமா, ரொம்ப ஹையாக தான் பறக்குமா. சாதாரண விஷயங்களோட ஸ்பேரோ க்ரோவோட தான் பறக்காது. அது ஆல்டிடியூடே ஹையில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு தனித்துவத்தை காமிச்சிட்டே இருக்கும். மக்களாக வந்து ரொம்ப காமனாக இருக்காது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு லட்சியத்தோடு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக தனியாக அந்த உங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களை வந்து அவங்க ஈகிளாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகிள் வந்து என்ன பண்ணுமா, அதோட டார்கெட் 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலுமே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸை பார்த்து போய் டக்குன்னு போய் அடிச்சிருமா. ஸோ நம்மளும் ஒரு ஃபோக்கஸ் வச்சுருக்கோம், நம்மளும் வந்து நம்மளை ஒரு 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 இலக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி அதை போய் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்து போய் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். 3வதான விஷயம் வந்து என்ன பண்ணுமா, ஈகிள் வந்து எப்பொழுதுமே செத்ததை வந்து சாப்பிடாதான், ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுமா. அதே மாதிரி நம்ம வந்து பழைய சக்ஸஸ், நம்ம வந்து இப்படி வெற்றியாளராக இருந்தேன், அப்படி வெற்றியாளர் இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம பெருமை பேத்திக்காமல், நம்ம வந்து இன்னமே கிடைக்க போகிற சக்ஸஸை நோக்கி நம்ம டெய்லி வேலை செஞ்சோம் அப்படின்னா, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அதில் இருக்கும், நம்மளோட சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 3 விஷயங்கள். ஒன்று வந்து நம்ம தனித்துவமான இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். 2வது வந்து பழையதை நினச்சிக்கிட்டு பெருமை பீத்திட்டு இருக்கக்கூடாது. 3வது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இலக்கு எவ்வளோ 3வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இலக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். நம்ம தானே ஒரு இலக்கை வச்சுருக்கோம், அந்த இதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எந்த விதமான தயக்கமோ சோம்பேறித்தனமும் இல்லாமல் இருக்கணும். ஓகேயா? தாட் ஃபார் த டே.